தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ சமீபத்தில் நம்ம ஊரில் ஒரு விபத்து ஒன்று நடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா 2 சின்ன பிள்ளைங்க, 16 வயசுக்குட்பட்ட காலேஜ் படிக்கிற பையன் ஒருத்தன், ஸ்கூல் படிக்கிற பையன் ஒருத்தன். அந்த ஆக்சிடெண்ட்டில் 2 பேரும் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க. அதுவும் அந்த பெருநாள் அன்றைக்கி நடந்த சம்பவங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமான சம்பவம். அந்த ஊரே அன்னைக்கு சொல்லுவாங்கள்ல, மயான அமைதின்ட்டு. இந்த மாதிரி எந்த வீட்லேயுமே பெருநாள் நிம்மதியாக கொண்டாடலை. ஏன்னா இதுவே ஒரு ஏஜ் உள்ளவங்க மௌத்தா போயிருந்தாங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு செய்தியாக மட்டுமே அது இருந்திருக்கும். பட் பிள்ளைங்க அப்படிங்கும்போது எல்லா பிள்ளையும் நம்ம பிள்ளை மாதிரி தானே இருக்கும். அது உங்களுக்கு இப்போ புரியாது. நீங்கள் ஒரு அப்பா அம்மா அந்த ஸ்தானத்துக்கு போகிறப்ப தான் உங்களுக்கு அது வழங்கும். அது எல்லா பிள்ளையும் பிள்ளை மாதிரி தான் பார்க்க தோணும். சரியா? ஸோ இப்போ நான் வீடியோ பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னாக்கா, இப்போ ரோட்டில் எல்லோரும் வண்டி ஓட்டுறீங்க, எவ்வளவோ சட்டம் போட்டு பார்த்தாச்சு, கண்டித்து பார்த்தாச்சு, கதறி பார்த்தாச்சு, அடித்தும் பார்த்தாச்சு. ஒன்று பைக்கு கொடுக்கலன்னா சூசைட் பண்ணிக்கிறேன்றீங்க, கொடுத்தா ஓட்டிட்டு போய் சூசைட் பண்ணிக்கிறீங்க. சரியா? அதனால் அந்த விபத்துகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு எனக்குலாம் ரொம்ப யோசிக்கும் போது, சரி நம்மளும் ஒரு 25 வருஷமாக இந்த டிரைவிங் ஃபீல்டில் நம்மளும் இருக்கிறோம். அதனால் ப்ளஸ்ஸு நானும் ஒரு முன்னாள் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர். நான் அந்த மாதிரி என்னுடைய கேரியரில் டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில், டிரைவிங் ஃபீல்டில் ஒரு 25 வருஷமாக இருக்கிறேன். ஓகேங்களா? ப்ரொஃபஷ்னலாக டிரைவராக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டராகவும் இருந்திருக்கிறேன், ட்ரைனிங் மேனேஜராகவும் இருந்திருக்கேன். சில கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்தியாவில் உள்ள சில கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்குள்ள சிலபஸஸ், ஓகேங்களா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அது பண்ணுறதுக்கான சில சிலபஸ் ரெடி பண்ணுற இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்த சொல்கிற முடியும் சொல்கிறவங்க யாருன்னு பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால சொல்கிறேன். அதனால் இது என்னுடைய மன திருப்திக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அதை கண்டிப்பாக முதல்ல வாகனம் ஓட்டு நான் நினைக்கிறேன், எல்லோரும் பாருங்கள். இது வாகனம் ஓட்டுறது ரோடு சம்மந்தமான ஒரு எல்கேஜி கிளாஸ் மாதிரி தான் இது. இதுக்கு பின்னாடி நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் நீங்கள் ஆனா ஏபிசிடியே தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே என்ன மொழி பேசப்பட்டாலும் என்ன மொழி எழுதப்பட்டாலும் உங்களுக்கு அதை பற்றின கான்சன்ட்ரேஷனும் இருக்காது, அதை பற்றின புரிதலே இருக்காது. கவர்மெண்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அங்கங்கே ரோடு உங்ககிட்ட பேசுது. ஆனால் அந்த ரோடு பேசுகிற மொழி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே பள்ளம் இருக்குன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க, பள்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, அது பள்ளங்கிற பாவே நமக்கு தெரியாமல் இருக்குன்னு சொன்னால் அப்புறம் எப்படி நம்ம பள்ளம் நம்மளால் அதை படித்து அது உணர்ந்ததுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை, சிலர் கற்றுக் கொடுத்த விஷயங்களை இன்றைக்கி பொதுவாக என்னுடைய பிள்ளை, ஒவ்வொரு பிள்ளையும் என் பிள்ளை தான். சரியா? ஸோ அந்த எந்த பிள்ளைக்குமான அந்த பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், இதுக்கான டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸ்பீடு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா, ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்பீடு போகிறாங்கிற வார்த்தை தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அதிகமான ஸ்பீடு அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும்ல. ஓகே, அந்த அதிகமான ஸ்பீடுங்கிறது என்ன? அது எவ்வளோ ஸ்பீடு? இது அதிகமான ஸ்பீடு அப்படிங்கிறதுக்கு என்ன நீங்கள் டெஃபினேஷன் வச்சுருக்கீங்க? ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு மனசில் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்களா, இவ்வளோ ஸ்பீடுன்ட்டு. ஓகே, அதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி
உங்களுக்கு அதிகமான ஸ்பீடு அப்படிங்கிறதெல்லாம் எது அப்படின்னா அது வந்து 40, 50, 60, 70, 100, 120 கிடையாது. உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு உள்ள போகிற ஸ்பீடு தான் உங்களுக்கான கண்ட்ரோல்டு ஸ்பீடு. அதுக்கு மேலே நீங்கள் போகிற எல்லாமே அதிகப்படியான ஸ்பீடு தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கூட்டமான இடத்துல 10 கிலோமீட்டர் ஸ்பீடு போனால் தான் வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, அதில் நீங்கள் 20 கிலோமீட்டர் ஸ்பீடு போனாலும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்பீடு. நான் மீண்டும் சொல்கிறேன், இதில் வந்து கிலோமீட்டர் முக்கியம் இல்லை. உங்களால் அந்த வாகனத்தை கண்ட்ரோல் பண்ணணும். எப்போ கண்ட்ரோல் பண்ணணும்? ஒன்று, நம்முடைய வாகனத்தில் ஏதாவது பழுது உண்டாகலாம், அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாகனமோ அல்லது ஒரு ஆட்களோ நம்முடைய போகிற பாதையில் குறுக்க வர்றாங்க அப்படின்னா அவங்க மேலே இடிக்காத அளவுக்கும் அவங்க நம்ம மேலே இடிச்சிடாத அளவுக்கு நம்ம வாகனத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் வண்டி நிப்பாட்ட முடியணும். இது முடிஞ்சிறது தான் கண்ட்ரோல்டு ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்பீடை எங்கெங்கே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் இதோட நான் கான்செப்ட் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இது எல்கேஜி தான், மீண்டும் சொல்கிறேன். இது ஆனாலேருந்து அக்கேனா வரைக்கும் எல்கேஜிக்குள்ளே பாடம் மட்டும்தான். அது பாடம்னா இது வந்து எஜுகேஷன் வீடியோவாக தான் நான் போட போகிறேன் உங்களுக்கு. ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் தேங்க்ஸ்.